அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து என் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைக்கி அதிகமான பேருக்கு மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் ஏன் உருவாகுதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. குடலில் இருக்கிற சுத்தமில்லாமல் இருப்பது தான் நமக்கு அதுக்கு காரணம். ரெண்டாவது, இதை நம்மலாம் ஒரு பொருட்டாக எடுத்துறது கிடையாது. காலையில் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி நம்மளுடைய வேலை மித்தம் தான் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அதிகமான மலச்சிக்கல் யாராருக்கு வருதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட வைரஸ் உண்டாகுது. அது மட்டும் கிடையாது, அது ஒரு செல்லுகள் அழிஞ்சு அங்கே மலச்சிக்கல் மட்டும் நினைக்காதீங்க. தூக்கயின்மையும் அதே மாதிரி தான். அதிகமாக எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் இதை கவனிக்கணும். ரெண்டாவது, பசியின்மை வரக்கூடாது. அதுக்கும் காரணம் எல்லாமே இந்த ஒரு செல்லு நமக்கு அழிய போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மலச்சிக்கலை போக்குறதுக்கு எளிமையாக சொல்லுவேன். ஏன்னா நிறையா பேர் மாத்திரை இந்த மாதிரியான இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அது நவீனமான போய் தேடிடுறோம். எளிமையான முறையில் நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். நைட்டு குடிச்சிங்கன்னா காலையில் நல்ல பாத்ரூமில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம வெளியேறிடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒன்றும் பெரிய நம்ம தேட வேண்டியதில்லை. கற்றாழை, குமரி கற்றாழையில் நல்ல ஒரு 10 மடல் இல்லை 5 மடல் கூட எடுத்துக்கோங்க. அந்த மடலை எடுத்து சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் தான் கட் பண்ணணும். அப்படியே துண்டு துண்டு துண்டாக போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடுக்கா பொடி அள்ளி போடுங்க. அந்த பொடியை கையை வச்சு அப்படியே பிசைஞ்சிங்கன்னா பியூராக தண்ணி வந்துடும். அதில் ஜெல்லெல்லாம் இருக்காது, வளவளன்னு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கற்றாழையில் பிரிக்கிறதுக்கு இதுதான் சித்தர்களுடைய வழிமுறை. அப்போ அதை நம்ம போட்ட உடனே தண்ணி பியூராக பிரிஞ்சிடும். அந்த தண்ணி நான் நிறையா செஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. அந்த குமரி கற்றாழையிலேருந்து பிரிக்கப்பட்ட அந்த நீர் 1 லிட்ரு. சுத்தமான எல்லாத்துக்கும் நமக்கு கொட்டைமுத்து தெரியும். ஆமணுக்குலேருந்து எடுக்கிற பாரு கொட்டைமுத்து, விளக்க எண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் அதே மாதிரி 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழம் சாறு நல்ல கொட்டையை நீக்கிட்டு அதை நல்லா வடிகட்டி அதோடைய சாறு 1/2 லிட்ரு. இந்த 3ஐயும் அடுப்பில் வச்சு இளந்தீவியாக இறக்கணும். இளந்தீ போட்டு எப்போனா போட்டு சடன்னு கொளுத்தக்கூடாது. இளந்தீயில் வச்சு விட்டுறணும். அதாவது இதுக்கு எப்படி பதம் எப்படி பார்க்கணும்னா அந்த பதத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாமே நல்லா மிஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பெரிய போல் படன்னு நல்ல பெரிய போலாக அடிக்கும். அது எல்லாம் அமுங்கும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு விளக்கமுத்து குச்சோ ஏதோ ஒரு சீவை எடுத்து அதில் வச்சு அந்த அனலில் நீட்டினீங்கன்னா சொடன்னுச்சுன்னா இன்னும் தண்ணி பதம் இருக்குது. அடுப்பில் திரும்ப அப்பசத்தை எரிக்கணும். அப்போ திரும்ப அந்த எண்ணெயில் வச்சு அதில் வைக்கும் பொழுது அந்த குச்சி இருந்துச்சுன்னா அங்கே எலுமிச்சம்பழம் சாறில் உள்ள தண்ணி, அந்த கற்றாழையில் உள்ள சாறு தண்ணி எல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த எண்ணெயை எடுத்து நல்லா வடிகட்டி நல்லா ஒரு சோறு பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு படுக்கும்போது சின்ன குழந்தையாக இருந்தால் 6 சொட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. பெரியவங்களாக இருந்தால் 10 சொட்டு வெந்நீரில் 10 சொட்டை விட்டுட்டு குடிச்சிங்கன்னா 5 மணிக்கெல்லாம் பாத்ரூமில் நிற்கணும். அப்போ இது அப்படியே மறுநாள் கொஞ்சம் நமக்கு லேட் ஆகுதா 2 சொட்டை கூட கொடுத்துக்கலாம், 15 சொட்டு வரலையும் கொடுக்கலாம். அப்போ நம்மளுடைய கழிவுகள் இருக்கிறது வரலையும் பார்த்துக்கிட்டு கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அந்த 10 சொட்டுலேயே காலைல நல்லா பேதி போணுச்சு. அதாவது பேதி போகாது, கழிவுகளை மட்டும் தள்ளும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய பேர்த்துக்கு குடல் அடைப்பு வருது. அதுக்கு காரணம் இந்த 10 மணிக்கு புரோட்டா திங்கிறது, 12 மணிக்கு பிரியாணி திங்கிறது, 1 மணி வரலையும் தூங்காமல் செல்லு பார்க்குறது. இந்த பழக்கம்லாம் யார் கற்றுக் கொடுத்தான்னு இப்போ இன்றைக்கி அறிவியலில் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாற்றணும்னா இப்போ நான் சொன்ன பழக்கத்தெல்லாம் மாற்றினா தான் இந்த மலம் சரியாக போகும். நீங்கள் 6 மணி 7 மணிக்கு உணவை நிறுத்திட்டு நல்லா ஒரு 9 மணிக்கெலாம் யார் தமிழ்நாட்டில் படுக்கிறீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் மலச்சிக்கல் வராது. ரெண்டாவது, அப்புறம் உடல் சிக்கலும் வராது. இதை பண்ணினீங்கன்னா மலச்சிக்கலும் போகும், உடலில் இருக்கிற சிக்கலும் போகும். அப்புறம் 1 மணி வரலையும் உட்காந்துருக்க வேண்டியது. டிவி ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், செல்லு 1 மணி நேரம், படுக்கிறது 2 மணிக்கு. எப்படி உங்களுக்கு ஜீரணமாகும்? நம்ம சாப்பிட்ட உணவு 3 மணிக்குள்ளே ஜீரணமாகி பூரணமாகி ரசமெல்லாம் பிரித்து சத்தை ஆக்கிடணும். விடிய காலம் ஏந்திரிக்கும் போது
அழகான தோட்டத்தோட முகம் பளபளப்பாக தோணும். ஆனால் நீ டிவி பார்க்குறது, 12 மணிக்கு புரோட்டா திங்கிறது, 1 மணிக்கு நீ பிரியாணி திங்கிறது சாப்பிட்டீங்கன்னா இது சாதாரணம் இல்லை. காலையில் எழுந்திரிக்கும் பொழுது முகமெல்லாம் சொங்கி தான் போவோம். அடுத்த வேலை செய்ய முடியாது, திரும்பவும் ஒரு தூக்கத்துக்கு தான் போவோம். அப்போ நம்மளுடைய பொருளாதாரமே இதில் அழிஞ்சிருது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் என் வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். செய்ய முடியலன்னா என்னை திரும்ப கேளுங்க. நீங்கள் இங்கே வரணும்லாம் நான் உங்களுக்கு நான் வீடியோ போடல. இதை எல்லோரும் பயனடைஞ்சு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். அப்படி பயனடை செய்யும்பொழுது என்னை கூப்பிடுங்க, எந்த நேரத்தினாலும் நான் கூப்பிட்டு சொல்லுவேன். எல்லாத்துக்கும் நன்றி.